ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரி பேசுகிறேன். ஒரு ட்ரெயின் 300 மீட்டர் லாங்கு ஒரு மேனை கிராஸ் பண்ணி போதும் குறிப்பிட்ட செகண்டில். இந்த ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் 300 பை டைம் 33 செகண்ட்ஸ் பண்ணிக்கிறேன், இன்ட்டு கன்வர்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே மேனுக்கு டிஸ்டன்ஸ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் டேரெக்டாக லென்த்தோட. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்பீடு என்னென்னா 360/11. இது ரிலேட்டிவ் ஸ்பீடு, மேனும் ட்ரெயினும் கலந்த ஸ்பீடு. ரிலேட்டிவ் ஸ்பீடு 360/11. இது எதுக்கு ஈக்குவல்னா ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸ்ன்னு வச்சுப்போம், மைனஸ் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றதுக்காக மேனோட ஸ்பீடு 3 km/h கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த 11 எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணிப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக எக்ஸ் கண்டுபிடிச்சா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ 33 அங்கே போனால் ப்ளஸ் பண்ணிடலாம். 360 + 33 393/11 ஆக்கிக்கிறேன், ஈக்குவல் டு எக்ஸ் தான் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் நியர்லி 35/8/11. ஸோ இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஆல்ரெடி பார்த்துருப்போம் எதுக்கு டிஸ்டன்ஸை கூட்டிக்கணும் ட்ரெயினோட அப்படின்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லேர்ன் ஏஆர்.